நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் சைல்ட் ரைட்ஸ். ஸோ தேசிய அளவில் மற்றும் மாநில அளவில் என்னென்ன பாலிசிஸ் இருக்குது குழந்தைகள் உரிமைக்காக அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் பார்க்கலாம். ஸோ 2013 இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் எய்ம் என்னென்னா ப்ரொமோட் அண்ட் சேஃப்கார்ட் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னா சர்வைவல், குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது, டெவலப்மெண்ட், அவர்களுடைய உடல் மற்றும் மனநலன் டெவலப் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறது, அடுத்து ப்ரொடெக்ஷன், எல்லா விதமான அப்யூஸ்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறது, பார்ட்டிசிபேஷன், ஸோ சொசைட்டியில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துலேயுமே அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், UNCRC, UN கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. இதோட கீ ஹைலைட்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சைல்டு ஃப்ரெண்ட்லி லெஜிஸ்லேஷன். ஸோ எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே அதை குழந்தைகளுக்கான சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே அது சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது உதாரணத்துக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், என்கொயரி பண்ணணும் அப்படின்னா போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் அது பண்ணணும். அதே மாதிரி கோர்ட் ரூமில் அவங்களுக்கு தனியாக இருக்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி லீகலாகவே நிறைய விஷயங்கள் அடல்ட்டுக்கு அப்ளை பண்ணுறத விட சைல்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஏதுவாக அது இருக்கிற மாதிரியான லீகல் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த மெயின் நோக்கம். இன்டெகிரேட்டட் சர்வீசஸ், ஸோ ஹெல்த் சிஸ்டமு, எஜுகேஷன் சிஸ்டம், வெல்ஃபேர் சிஸ்டம், லீகல் சிஸ்டம், இதெல்லாம் தனித்தனியாக இல்லாமல் இதெல்லாம் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்றது தான். அந்த சர்வீஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சில்ட்ரன் டெசிஷன் மேக்கிங், ஸோ முடிவுகள் எடுக்கும்போது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் கேட்டு அதை பேஸ் பண்ணி முடிவெடுக்கிறது. அப்புறம் அப்யூஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது, டிராஃபிக்கிங், கடத்தல், வயலன்ஸ், அவங்க மேலே தொடுக்கப்படுற வன்முறைகள், இதை தடுக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரிங் மெக்கானிசம்ஸ், ஸோ கொண்டு வர சட்டங்கள் இது எல்லாத்தையுமே அதை மானிட்டர் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக நடக்குதா அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு தேவையான கமிட்டிஸ் அண்ட் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது. இதுதான் இந்த நேஷ்னல் பாலிசியோட மெயின் ஹைலைட்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் பாலிசிஸ் ரிலேட்டட் டு சில்ட்ரன், இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 74 ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் எஜுகேஷனுக்கு பாலிசி 86 கொண்டு வந்தாங்க. சைல்டு லேபருக்கு 87, நியூட்ரிஷன் பாலிசி 93, டிராஃபிக்கிங்க்கு பற்றின ரிப்போர்ட் அண்ட் பிளான் அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் 98, ஹெல்த் பாலிசி 2002, நேஷ்னல் சார்ட்டர் ஃபார் சில்ட்ரன் 2004, நேஷ்னல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சில்ட்ரன் 2005, நேஷ்னல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் அதை ரிவைஸ் பண்ணது 2013 கொண்டு வராங்க. நேஷ்னல் யூத் பாலிசி இது 2014 கொண்டு வராங்க. இது எல்லாமே நேஷ்னல் பாலிசிஸ், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நேஷ்னல் பாலிசிஸ். இதே தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் பாலிசி என்னென்னு பார்த்தோம்னா அது 2021 கொண்டு வந்தாங்க. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தா மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு அது இல்லாமல் பார்த்துக்கிறது, அனீமியா, இரத்த சோகை. தமிழ்நாட்டில் அது அந்த இரத்த சோகை உள்ள குழந்தைகள் அதிகமாக இருக்கிறனால அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மார்ட்டாலிட்டி ரேட்ஸ், பிறப்பு இறப்பு விகிதம், எவ்வளோ குழந்தைங்க பிறக்கிறாங்க எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்றது அதை குறைக்கிறது. இம்யூனைசேஷன் நோய் தடுப்பு மருந்துகள், வேக்சினேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓப்பன் டீஃபிகேஷன், இது திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது. ஸோ அப்போ அவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு அவங்களுக்கு தேவையான பாத்ரூம் ஃபெசிலிட்டி அதெல்லாம் கட்டி கொடுக்குறது. என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது சேர்க்கை விகிதம், எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றது, அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதனால் தான் தமிழ்நாடு ஸ்டேட் மெயினான ஃபோக்கஸ் இஷ்யூஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் மெயின் கோல் என்னென்னா இம்ப்ரூவ் த சைல்டு வெல்பீயிங், குழந்தைங்களோட நலன், அட்ரஸ் அடலசன்ட் ஹெல்த், அந்த 10 பருவத்தில் டீனேஜில் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறது, என்ஷூர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன்ஸ். ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் வார் நடந்தது. ஸோ அப்போது எல்லா ஃபேமிலியும் ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க, குழந்தைகள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டாங்க. வெவ்வேறு இதுக்கு போகும்போது நிறைய பேர் அகதிகளாகவும் இங்கே வந்தாங்க. ஸோ இப்போது
இந்த குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வந்த இந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பே இருக்காது. அவங்களுக்கான அப்யூஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஸோ அதுவும் ஒரு பெரிய மெயின் கோலாக வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதில் கீ மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சிஸ்டம்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபாலோ பண்ணுற சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ளே இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், மானிட்டர் இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுற திட்டங்களை மானிட்டர் பண்ணுறது. டிபார்ட்மெண்டல் கன்வர்ஜென்ஸ்னால் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும், உதாரணத்துக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், லீகல் சிஸ்டம், இவங்க எல்லாருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதுதான் வந்து டிபார்ட்மெண்டல் கன்வர்ஜென்ஸ்ன்றது. அவேர்னஸ், ஸோ இந்த குழந்தைங்களோட உரிமைகள் பற்றின அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. அடிக்குவேட் பட்ஜெட் அலோகேஷன், தேவையான நிதி வசதி செஞ்சு கொடுக்குறது. யூஸ் ஆஃப் டெக்னாலஜி எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுறது. ஸோ தமிழ்நாடு இதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 92 இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதில் மெயின் அம்சம் என்னென்னா, ஸ்கீம் 1, ஸ்கீம் 2 இருக்குது. ஸ்கீம் 1ன்னா ஒரு பெண் குழந்தை ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அதே மாதிரி 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 25,000 டெபாசிட் பண்ணுவாங்க. இது எப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா 18 வயசில் கொடுப்பாங்க. கண்டிஷன் என்னென்னா, அந்த பெண் குழந்தை வந்து 10th எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிருக்கணும். ஸோ இது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போது அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டுக்காக குழந்தைங்கள படிக்க வைப்பாங்க. அட்லீஸ்ட் 10th வரைக்கும் வந்து படிக்க வைப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த குழந்தை திருமணம் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்றது இதோட மெயின் நோக்கம். ஏன்னா 92 இது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த குழந்தை திருமணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டுன்னு. இது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர பெண் குழந்தைகள் காலேஜ் படிக்கணும், யூஜி படிக்கணும், இல்லை ஒரு டிப்ளமா படிக்கணும், இல்லை ஐடிஐ படிக்கணும்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா வந்து உதவித்தொகை வந்து கொடுக்கப்படுது. இது எதுக்காகனா, ஸ்கூலோட படிப்பை நிறுத்திடாமல் கண்டினியூஸாக வந்து காலேஜுக்கு படிக்கிறதுக்காகவும், அதன் மூலமாக அவங்களோட திருமணத்தை தள்ளி போடுறதுக்காகவும். அதுவும் இல்லாமல் எக்கனாமிக்கலி வீக் ஃபேமிலிஸ், ஸோ நிதி வசதி குறைவாக உள்ள ஃபேமிலிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். 3வது வந்து எண்ணும் எழுத்தும் மிஷன். ஸோ எண்ணும்னா தெரியும் நம்பர்ஸு, எழுத்துனா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இதோட மெயின் கோல் என்னென்னா, என்ஷூர் லிட்ரஸி அண்ட் நியூமரசி பை கிளாஸ் 3 by 2025. அதாவது 3ஆம் வகுப்பு முடிக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படையாக அந்த எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ், நம்பர் கால்குலேட் பண்ணுறது, கூட்டல், கழித்தல், மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான அறிவு வந்து 3rd கிளாஸ்க்குள்ளார எல்லா குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்றது இதோட மெயின் நோக்கம். இது 2022 கொண்டு வந்தாங்க. ஸோ மெயின் டார்கெட் வந்து கிளாஸ் 1 to கிளாஸ் 3. இதை லீட் பண்ணுறது வந்து SCRT தமிழ்நாடு. அடுத்த திட்டம் வந்து நான் முதல்வன். இது எதுக்குன்னா, மெயினாக ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் அண்ட் ஜாப் கேரியர் கைடன்ஸ். இப்போ காலேஜ்லாம் முடிச்சாச்சு, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அந்த ஸ்கில்ஸை வந்து இவங்கள்ட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த நான் முதல்வன் அப்படின்ற திட்டம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸு மற்றும் வேலைக்கு இல்லை கேரியர் சூஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. கடைசியாக வந்து இல்லம் தேடி கல்வி, இது 2021 கொண்டு வரப்பட்டுச்சு. இது மெயினாக எதுக்குன்னா, கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸ்கூலை ஸ்டாப் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை ரெகுலராக போகாமல் ஆன்லைனில் படித்தவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு 2 years வந்து நிறைய படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய தடைப்பட்டுச்சு. ஸோ அப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது மெயின் நோக்கம் என்னென்னா, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவினிங் வந்து 5 to 7 PM வந்து
எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது அந்த கோவிட் டைமில் அவங்க என்னென்ன படிக்காமல் விட்டாங்களோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க போய் டீச் பண்ணுவாங்க. ஸோ இது ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டியருக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 1 lakh வாலண்டியர்ஸ் வந்து இதுக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.